பாரதத்தின் பெரும்பலம். பாளையக்கார மன்னனவன், பாஞ்சாலங்குறிச்சி சிங்கம் அவன். தோள் நிமிர்த்தி நெஞ்சுயர்த்தி அந்நியரை தொடைநடுங்க வைத்தவன். வாளெடுத்து வீரமுரைத்து அடிமைத்தனம் எதிர்த்தவன். வரி கேட்ட பரங்கியன் மேல் வேங்கை போல் பாய்ந்தவன். பிரித்தாள சூழ்ச்சி செய்த நரிகளை சாய்த்தவன். வஞ்சனையால் வீழ்த்தப்பட்ட நெஞ்சுறுதி மிக்கவன். விஞ்சும் வீரத்துக்கு நினைவு கூறத்தக்கவன். தன் மானம் காத்து தூக்கு கயிற்றை முத்தமிட்டு ஏற்றவன். இன்றும் நம் நினைவிலே வாழும் கொற்றவன். அவனே நம் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கதையில் வரும் சம்பவங்கள் அனைத்தும் கற்பனை அல்ல, சில சம்பவங்கள் கற்பனையே. காட்சி 1. பாஞ்சாலங்குறிச்சி அரண்மனை. ராஜாதி ராஜர், ராஜ கம்பீரர், ராஜ மாத்தாண்டர், ராஜகுல திலகர், பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி வீரபாண்டிய கட்டபொம்மன் வரார் வரார் வரார். பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி, பாஞ்சாலங்குறிச்சி சக்கரவர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். அமருங்கள். மன்னா, தங்களை காண ஜாக்சன் துறையிடமிருந்து தூதுவர் வந்துள்ளார். வரச் சொல்ல வரை. அரசை வழங்குகிறேன். கலெக்டர் ஜாக்சன் துரை தங்களுக்கு ஓலை அனுப்பியுள்ளார். உறக்க படியுங்கள் பிள்ளை அவர்களே, நாடு கேட்கட்டும். முகவரி உமக்கு. விஷயம் பின்வருமாறு. நான் சர்வாதிகாரம் பெற்று தென்னகத்தை என் விருப்பப்படி நடத்த பெரும் பதவியேற்று திருநெல்வேலியில் தங்கியுள்ளேன். என் பெயர் WC ஜாக்சன் என்பதாகும். ஏனைய பாளையக்காரர்கள் எல்லாம் அரசியல் முறைப்படி என்னை சந்தித்து வரியும் செலுத்திவிட்டார்கள். நீர் மட்டும் வராதது ஏன்? குறிப்பிட்ட கெடுவுக்குள் என்னை வந்து பார்த்துவிட்டு வரி செலுத்தாவிட்டால் பாளையம் பறிக்கப்படும். இதற்கு பின் ஏற்படும் அனைத்து விளைவுகளுக்கும் நீரை பொறுப்பு. இப்படிக்கு WC ஜாக்சன், திருநெல்வேலி. அச்சுறுத்துகிறான் அவன். அந்நியன் அவன். அகம்பாவம் பிடித்தவன். ஆணையிடுங்கள் அரசே, அரை நொடியில் வருகிறேன் அவன் தலையுடன். பொறுவில்லையா? 47 தலைமுறைகளாக நாங்கள் இந்த பாளையத்தை ஆண்டு வருகிறோம். இதுவரை வரி என்ற சிறுகாசு யாருக்கும் செலுத்தியதில்லை, செலுத்தப் போவதும் இல்லை. பிழைக்க வந்தவர்கள் தானே நீங்கள். பிழைக்க முடியவில்லை என்றால் ஓடுங்கள் உங்கள் நாட்டை நோக்கி. இங்கே என்ன வேலை உங்களுக்கு? வரி என்று கையேந்தி நிற்பதற்கு கேவலமாக இல்லையா உங்களுக்கு? ஆம், அதுவும் சரிதான். பணம் வேண்டுமென்றால் கடனாக தருகிறேன். எங்கள் இரக்க குணத்தை பற்றி நீங்கள் அறிய வேண்டுமென்றால் இனாமாக தரவும் நாங்கள் தயங்க மாட்டோம். இந்த வீரபாண்டியனின் உயிர் அவனிடம் இருக்கும் வரை வரி என்ற சிறு கூச்சலும் தென் திசையை நோக்கி ஒலிக்காது. இது சிங்கங்கள் விளையாடும் காடு. இங்கு கர்ஜனைகள் மட்டுமே ஒலிக்கும். எங்கள் நரிகள் நடமாட முடியாது. சென்றிடுங்கள். இங்கிருந்து அவனையும் ஓடச் சொல்லுங்கள் இந்த நாட்டை விட்டு. நான் வருகிறேன். மன்னா, தங்களை காண கோபாலையர் வந்துள்ளார். வரச் சொல்லுங்கள் அவரை. மன்னா, என் பெயர் கோபாலையர். நான் ஜாக்சன் துரையிடம் உத்தியோகம் பார்க்கிறேன். துரை அவர்கள் ராமலிங்கம் விலாசம் மேல்மாடியில் தங்கியுள்ளார். படைபலமின்றி தாங்கள் மட்டும் தனித்து வந்தால் சந்திப்பதாக கூறியுள்ளார். மன்னா, நீங்கள் அங்கே தனித்து செல்லக்கூடாது. இது மிகப்பெரிய சூழ்ச்சி. இல்லை மன்னா, இந்த சந்திப்பில் கவர்னரே தலையிட்டு இருப்பதால் நீங்கள் அந்த ஜாக்சன் துரையை சந்திப்பது சரியே. ஆம், நமக்கு அறிவும் உண்டு, ஆற்றலும் உண்டு. பிறகு நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? கோபாலையர் அவர்களே, நான் தனித்து வருகிறேன். புறப்படும். காட்சி 2. ஜாக்சன் துரை மாளிகை. பிரபுவே, கட்டபொம்மன் வருகிறார். அனைத்தையும் அப்புறப்படுத்துங்கள். அவன் வந்தால் உட்கார இடம் கொடுக்க கூடாது.
வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவனோ? நீர்தான் ஜாக்சன் துரை என்பவரோ? ஏது வெகு தூரம் வந்து விட்டாய்? நட்பு விரும்பி அழைத்ததாக அறிகிறேன். அதையே விரும்பி நானும் வந்துள்ளேன். நட்பு வேண்டும், ஆனால் அதற்கேற்ற நடத்தை இல்லை உன்னிடத்தில். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழினம். நீ கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். இருமாப்பு இன்னும் அழியவில்லை உன்னிடம். எல்லாம் உடன் பிறந்தவை ஒளியாது. அன் மீது குற்றம் சுமத்துகிறேன். என்னவென்று? எடுத்துரைத்தால் கணக்கில் அடங்காது. எண்ணிக்கை தெரியாத குற்றம். எனக்கா எண்ணிக்கை தெரியவில்லை? அகம் பிடித்தவனை சொல்கிறேன் கேள். உன்னிலத்தில் விளையும் விளைச்சலுக்கு கிஸ்தி கொடுக்கவில்லை. எங்கள் பேரரசுக்கு கீழ் அரசாக இருக்க திரைப்பணம் செலுத்தவில்லை. வெகு காலமாக வரிப்பணம் வந்து சேரவில்லை. இந்த பாக்கிக்கெல்லாம் இன்னும் வட்டியும் செலுத்தவில்லை. கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது. உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா? ஏற்றம் இறைத்தாயா? நீர்பாய்ச்சி நெடுவயல் நிறைய கண்டாயா? நாற்று நட்டாயா? களை பறித்தாயா? கலனிவாழ் உழவருக்கு கஞ்சிக்கலையம் சுமந்தாயா? இல்லை அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குளம் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா? அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை? யாரை கேட்கிறாய் வரி? கட்டபொம்மா, மீண்டும் கேட்கிறேன். நீ செலுத்த வேண்டிய வரி பாக்கிக்கு என்ன பதில் சொல்கிறாய்? மீண்டும் சொல்கிறேன், இது எங்கள் பூமி, உழைப்பது எங்கள் மக்கள். இதில் உங்களுக்கு ஏது உரிமை வந்தது? எங்கோ பிறந்து இங்கு வந்து வியாபாரம் செய்யும் நீ என்னிடம் வரி கேட்பது என்ன நியாயம்? நீ கேட்டதும் பணத்தை தூக்கி கொடுக்க நாங்கள் ஒன்று தொடை நடுங்கி இல்லை. என்ன மேசையை முறுக்குகிறாயா? அது ஆபத்துக்கு அறிகுறி. உன்னை சிறை பிடிக்க உத்தரவிடுகிறேன். என்ன? வரச் சொல் பார்க்கலாம். யாரங்கே? அரஸ்டன். மானம் மலிந்து விடவில்லையடா மரத்தமிழனுக்கு. என் மடி மீது கை வைத்த உன் தலை தரையில் உருண்டு போகட்டும். ஏலே இமய மலை எங்க ஊரு சாமி மலை 8 தேச நடுங்க 8 வச்சு வராது. பங்காளியா வராது, வாரி கொடுப்பதிலே வரலாற வராது. ஐயா ஊர்வலத்தில் ஆராய்ச்சி எடுத்த ஆகாச சூரியனே ஆசைப்படும் நீவாது. எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி, இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி. எங்க தென்பாண்டி தேசத்து சிங்கக்குட்டி, இந்த மண்வாசம் மாறாத தங்க கட்டி. அன்புக்கு தாயது பச்சைப்புள்ள, நெஞ்சிக்குள்ள ஒரு அச்சம் இல்ல. பாசத்தில் கட்டி வச்ச வாசம் இல்ல, பாராட்டி பூமால போடு உள்ள. மலை போல
அண்ணா, கால சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இல்லை. இங்கிருந்து நீங்கள் தப்பித்து விடுங்கள். தம்பி ஊமைத்துறை, நான் இங்கு என்ன நடந்தாலும் பார்த்துக் கொள்கிறேன். எனக்கு பின் நம் பாளையத்தை காக்க நீ வேண்டும். அதனால் நீ தப்பித்து சிவகங்கை சீமை சென்று மருது சகோதரியின் உதவியை நாடு. விலகிப்போங்கள். ஒளிந்தவனுக்கு தூக்கு மேடை பஞ்சுமெத்தை. தம்பி, அஞ்சாத சிங்கமே, இந்த கடைசி நேரத்தில் உன்னை காண துடிக்கிறேன். என்னால் முடியவில்லை. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தர்க்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர். உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசி. வீரத்தில் சின்னமே விடுதலை போருக்கு பித்தாக உருவெடுத்தார். நேரு போல் தமிழர் தன் மானம் காக்கவே விலையாக உயிர் கொடுத்தார். காட்சி 3, இடம் காளையார் கோவில். அரசே, நான் கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை. அண்ணனை வெள்ளையர்கள் சிறைப்பிடித்து விட்டார்கள். என்னையும் தேடி வருகிறார்கள். நான் உங்கள் உதவியை நாடி வந்துள்ளேன். அடைக்கலம் தேடி வந்து விட்டீர். எங்கள் உயிரை கொடுத்தேனும் உங்களை காப்போம். இது மருது பாண்டியனின் வாக்காகும். கவலைப்படாதீர். நம்பி வந்தவரை கைவிடுவதில்லை இந்த சிவகங்கையின் மரக்குடி. ஹலோ மருது பிரதர்ஸ். வணக்கம் ஜெனரல் அவர்களே. இங்கு நீங்கள் வந்ததற்கான நோக்கம்? வணக்கம் இருக்கட்டும். கட்டபொம்மனின் தம்பி ஊமைத்துறை உங்களிடம் அடைக்கலம் புகுந்துள்ளான் என்று அறிந்தோம். அவனை சிறைப்பிடிக்க வந்துள்ளோம்.
எங்களிடம் நட்பு நாடி வந்தவரை எப்படி உங்களிடம் ஒப்படைக்க முடியும்? வாட் நான்சென்ஸ் மிஸ்டர் மருது, இது உங்களுக்கு நல்லதல்ல. உமைத்துறையை ஒப்படைக்காவிட்டால் உங்களின் மீது போர் தொடுக்க வேண்டி வரும். அடே அந்நிய பதரே, எங்கள் மண்ணில் வந்து வாய்ச்சவடல் விட்ட எவனும் தலையோடு திரும்பியதும் இல்லை, இனி திரும்ப போவதும் இல்லை. அவ்வளவு ஆணவமா? இனி எங்கள் பீரங்கி குண்டுகளுக்கு பலியாக தயாராகுங்கள். மருது. அப்படியே ஆகட்டும். போர் முரசு கொட்டட்டும். வெற்றிவேல், வெற்றிவேல். அன்று விடுதலை போருக்கு வித்திட்ட சிறு பொறி பெரும் தீப்பிழம்பாக மாறி நாம் இன்று சுதந்திரம் என்னும் சுவாசக் காற்றை சுவாசிக்க உதவுகிறது. சிறு விதை வளர்ந்து மரமாகி நிழலை தருகிறது. அதுபோல 1976ஆம் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி ஊன்றப்பட்ட விஸ்வதீப்தி என்னும் விதையானது இன்று விருட்சமாக வளர்ந்து கல்வி சேவை புரிந்து வருகிறது. Every spark creates a creative vibes, which will be continued far and wide among the people worldwide. சீரத்திலும் சூரத்திலும் ஈடியாது அவன் வார்த்தைக்கு தான் கட்டுப்படும் எங்க ஊரு. வாழ வேண்டும் எங்க அண்ணன் ஆண்டு 100, ஆசி வழங்க வேண்டும் கோயில் கொண்ட ஐயனாரு. நஞ்சைக்கும் புஞ்சைக்கும் பஞ்சங்கள் இல்லாத பாண்டிய சீமையிலே அடலிலுக்கும் புல்லுக்கும் நீர் வந்து வாயிர புண்ணிய பூமியிலே